வெல்கம் டு அவர் சேனல் ராஜாவின் பார்வை. டுடே வந்து நம்ம கற்பகம் குரூப்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்டு ரிவ்யூ. ஸோ கற்பகம் குரூப்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் என்னென்ன காலேஜஸ் இருக்குது, அவங்க என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, அவங்க பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி, காலேஜ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஃபீஸ் டீட்டெயில்ஸு, கோர்ஸ் டீட்டெயில்ஸு, 2024 அட்மிஷன் ப்ராசஸ் அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனல் ராஜாவின் பார்வைக்கு ஏதாவது புதுசாக இருந்தால் மறக்காமல் ராஜாவின் பார்வை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் ராஜாவின் பார்வை உங்கள் பார்வைக்கு வரும். இந்த வீடியோவை 12th ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அவங்க பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா கோயம்புத்தூரில் இருக்க டாப் காலேஜஸோட வீடியோஸ், டீட்டெயில் ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம சேனல் வரும். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 12th படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கற்பகம் குரூப்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இது வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா கோயம்புத்தூரில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ கற்பகம் குரூப்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கற்பகம் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீம்டு யூனிவர்சிட்டி, அவங்களோட கற்பகம் ஓன் யூனிவர்சிட்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ட்ஸு, அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ்லேயே பிஜி கோர்சஸ், எம்பிஏ, எம்சிஏ, இன்ஜினியரிங், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கற்பகம் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அவைலபிளாக இருக்குது. செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்னு தனியாக ஒரு காலேஜ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அகாடமிக் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளிகேட்டட் ஆட்டோனமஸ் காலேஜ். அதுக்கப்புறம் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஐடி, கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுவுமே வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளிகேட்டட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கற்பகம் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி இருக்குது, கற்பகம் காலேஜ் ஆஃப் நர்சிங் இருக்குது. அதுக்கப்புறம் கற்பகமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் இருக்குது. அதுக்கப்புறம் எம்இக்கு தனி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன கோர்சஸ், என்னென்ன காலேஜஸ் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் டிஸ்பிளேல போடுறேன். அதுக்கப்புறம் கற்பகம் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அப்புறம் கற்பகம் அலைடு ஹெல்த் சயின்ஸ் இருக்குது. ஸோ டிஃபார்ம், பிஃபார்ம் அப்படின்னு இவங்கள்ட்ட இல்லாத கோர்சஸே இல்லை. அதனால தான் நம்ம இந்த வீடியோவை கற்பகம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து இப்போ மெயினாக 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எதிர்பார்க்குறது என்னென்னா ஆர்ட்ஸு, இன்ஜினியரிங்கு, அலைடு ஹெல்த் சயின்ஸு, ஸோ அப்புறம் ஆர்கிடெக்சரு, இது எல்லாமே தான் மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது. ஸோ வந்து கற்பகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா ஓன் வந்து மெடிக்கல் காலேஜ் இருக்குது, ஓனாக வந்து கற்பகம் ஹாஸ்பிட்டல் கூட இருக்குது. ஸோ இதில் எம்பிபிஎஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதாவது அலைடு ஹெல்த் சயின்ஸ் எடுத்து படிக்கிறவங்க, அலைடு சயின்ஸ், பிஃபார்ம், டிஃபார்ம், ஃபிசியோதெரபி, நர்சிங், அது மாதிரிலாம் படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கற்பகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா வந்து ஓன ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க. ஸோ அலைடு கோர்சஸ், ஓடிஏடி, அப்புறம் ஆப்ரேஷன் தியேட்டர், அனஸ்தீஷியா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இவங்கள்ட்ட படிக்கிறதுனால பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 100% கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இவங்களே வந்து ஓனாக ஹாஸ்பிட்டலே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சைடில் போயாச்சு அப்படின்னா இன்ஜினியரிங்கில் 3 காலேஜ் வச்சுருக்காங்க. ஒன்று யூனிவர்சிட்டி, மிச்சது 2 வந்து பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் காலேஜ். அதில் என்னென்ன கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு போடுறேன். இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இது இப்போ அட்மிஷன்ஸ் வந்து நான் இப்போ சொல்கிற எல்லாத்துக்குமே 2024 அட்மிஷன்ஸ் வந்து 100% ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ அட்மிஷன் என்கொயரி, இந்த காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸு, ஹாஸ்டலு, எந்த டவுட்ஸாக இருந்தாலும் என்னோட நம்பர் வந்து நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுத்துருக்கேன். எதுக்குனாலும் மெசேஜ் கால் பண்ணலாம். நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அட்மிஷன் கைடன்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கற்பகம் காலேஜில் எந்த டவுட்ஸ்னாலும் நீங்கள் வந்து எனக்கு 100% வந்து கால் பண்ணலாம். ஸோ இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ 3லேயுமே இப்போ சிஎஸ் எடுத்துட்டிங்கன்னா கற்பகம் அகாடமி ஹையர் எஜுகேஷன்லேயும் இருக்குது, கேஐடிலையும் இருக்குது, கேசிஇலையும் இருக்குது. ஸோ என்னென்ன டிஃப்ரென்ஸ், எதனால் இப்படி 3 வச்சுருக்காங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இடத்துல இப்போ யூனிவர்சிட்டி வேணுங்களுக்கு யூனிவர்சிட்டி, அதே வந்து அட்டானமஸ் வேணுங்களுக்கு அட்டானமஸ். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி வந்து ஒரு காலேஜ் வச்சிருந்தா 60 தான் இது பண்ண முடியும். அதே 3 காலேஜ் வச்சிருந்தா 180 பண்ண முடியும். அதுக்காக தான் வந்து இது 3 வச்சிருக்காங்க. 3லேயுமே பிளேஸ்மெண்ட்ஸ் வைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். ஸோ கற்பகம் குரூப்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு கம்பெனி வந்தால் அவங்க வந்து 3 காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுமே தான் பிளேஸ்மெண்ட்ஸுக்கு எடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து கற்பகம் இன்ஜினியரிங் வந்து 3 இருக்குது, எது பெஸ்ட் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எல்லாமே அது ஒரு சொல்யூஷனாக இருக்கும். அண்ட் பிளேஸ்மெண்ட் வைஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா கற்பகம் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிப்ரவரி மந்த். இப்போ 12 ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் எல்லாமே அட்மிஷன்ஸ் கொஞ்சம் ப்ரீவியஸாக வரது தான் பெட்டர். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா காலேஜ்லையுமே வந்து டொனேஷன் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா ரொம்ப சீட் அட்மிஷன்ஸ் போட்டு அதுக்கப்புறம் சீட் வந்து இல்லாத டைமில் தான் வரும். இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களே நம்ம எக்ஸாம் முடிச்சு போகலாம், ரிசல்ட் வந்து போகலாம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ஸோ கற்பகம் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே அந்த மாதிரி காலேஜ் கிடையாது, ஸ்டார்டிங்கே ஃபில் ஆகக்கூடிய காலேஜ். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வச்சு நம்ம நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த சீட் எவ்வளோ போயிட்டுருக்கு, என்ன ஃபீஸ், அந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் லாஸ்ட் டைமில் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்றா சீட் இருக்காது, இல்லைனா நீங்கள் ஃபீஸ் வந்து அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஸோ இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன கோர்ஸு இங்கே கற்பகம் தான் சேர போகிறோம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா முன்னவே வந்துருங்க. அலைடு ஹெல்த் சயின்ஸும் அந்த மாதிரி தான். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து
எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் டைமு அந்த மாதிரி டைமில் கூட சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் எம்பிபிஎஸ் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் வரும். ஸோ வந்து இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட்டாக வந்து இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும். அண்ட் கவுன்சிலிங் ட்ரை பண்ணவங்களும் எந்த கட் ஆஃபில் இதாகுது, லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃபில் வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு டவுட் இருந்து அப்படின்னா அதுவும் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து என்கிட்ட என்கொயரி பண்ணலாம். ஸோ கற்பகம் பொறுத்த வரைக்கும் இந்த தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்ட்ரிக்ட்னஸ் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் வந்து இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் என்ஜாய்மெண்ட்டும் இருக்கும், அதே மாதிரி ஸ்டடீஸும் இருக்கும். உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இயர்லேருந்து ஈவினிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் முதற்கொண்டு கற்பகம்ல வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் இயர் படிக்கும்போது பிளேஸ்மெண்ட் ஆகி ஃபோர்த் இயர் ஃபுல்லாக நீங்கள் பிளேஸ்மெண்ட் போயிட்டே வந்து காலேஜ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபுல் டைம் காலேஜ் தான் 3 இயர்ஸ். அண்ட் பிஜி எம்சிஏ எம்பிஏக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கற்பகம் அகாடமி ஹையர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டிலேயும் வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட் வந்து பெஸ்ட்டாக இது பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷன்ஸ்னால் இந்த பொங்கல் இது தீபாவளி ஃபங்க்ஷன் அது மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதோட வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அண்ட் தென் இயர்லி ஆனுவல் ஃபங்க்ஷன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கற்பகமில் தனித்தனியாக வந்து அகாடமி ஹையர் எஜுகேஷனு கிட்டு கேசி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ காலேஜோட அட்மாஸ்பியரு உள்ள இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு படத்தில் வர மாதிரி நல்லா இதாக இருக்கும். காலேஜோட லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் த சிட்டியில் தான் இருக்குது. அதாவது அந்த இது பேரே வந்து பார்த்திங்கன்னா கற்பகம் சிக்னல்னு சொல்லுவாங்க. சேலம் டு கொச்சி ஹைவேல தான் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் லொக்கேட் ஆகிருக்கு. கற்பகம் காலேஜில் ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஹாஸ்டலில் இருக்க மாதிரி நார்மல் ஃபீஸ் தான், ரொம்ப அதிகமாகலாம் கிடையாது. அண்ட் ஹாஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு தனியாக இருக்குது. ஸோ கேம்பஸோட லொக்கேஷன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷனுக்குள்ளே வந்து நம்ம மெயின் கேம்பஸ் சிக்னல் கிட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் ஆர்ட்ஸு எம்பிஏ எம்சி எல்லாமே இருக்கும். அதிலிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் கொஞ்சம் தள்ளினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேஐடி கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அது தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் அதுலேருந்து இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் இன்னொரு டைரெக்ஷனில் போனீங்க, அந்த லொக்கேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே போடுறேன். போனீங்கன்னா கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அது பக்கத்துலேயே கற்பகம் காலேஜோட மெடிக்கல், அதாவது கற்பகம் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் அதெல்லாமே வந்து லொக்கேட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வெளியூர்லேருந்து வர்றீங்க அப்படின்னா லொக்கேஷன்ஸ் தெரில அப்படின்னா லொக்கேஷன்ஸு கீழே போடுறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங், அதாவது இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான டிஎன்இஏ கவுன்சிலிங் ட்ரை பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் ஃபார்மசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து இந்த மாதிரி டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டரல் என்ட்ரி அட்மிஷன்ஸ் எல்லாமே வந்து நிறைய ஃபில்லே ஆயிருச்சு. ஸோ டிப்ளமோ படிக்கிற யாராவது பசங்க வந்து வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா லேட்டரல் என்ட்ரி அட்மிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ரொம்பவே ப்ரீவியஸாகவே வரணும். பிகாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லேட்டரல் என்ட்ரிக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு 5-6 வேகன்சி தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ லேட்டரல் என்ட்ரி அட்மிஷன்ஸ் எல்லாமே நிறைய க்ளோஸே ஆயிருச்சு. ஸோ லேட்டரல் என்ட்ரி யாராவது படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிக்யூவில் வரேன், நான் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசிச்சு இது பண்ணுங்கள். கடைசி நேரத்தில் டிஎன்இஏ கவுன்சிலிங்லேயும் கிடைக்கலன்னா உங்களால் மேனேஜ்மெண்ட்லேயும் கிடைக்காது. ஸோ அதே மாதிரி இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டிருக்கேன். ஸோ வந்து கவர்மெண்ட் கோட்டா ட்ரை பண்ணுறவங்களா இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட் கோட்டா எப்படி அப்ளை பண்ணணும், டிஎன்ஏ எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னாலும் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ. நம்ம வந்து டிஎன்ஏ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ லேட்டரல் என்ட்ரி அட்மிஷன் தான் இப்போ மெயினாக வந்து டிப்ளமோ படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இது பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் வைஸாக வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டில் வந்து என்னென்ன கம்பெனிஸ் வராங்க, எவ்வளோ இது பண்ணுறாங்க, எவ்வளோ ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு வந்து போட்டுறேன். ஸோ நார்மலாக வந்து கற்பகம் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாலே கோயம்புத்தூரில் ஒரு டாப் மோஸ்ட் காலேஜ் தான், ஒரு பிராண்டட் ஒரு டாப் 5 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கற்பகம் ஆர்ட்ஸாக இருக்கட்டும் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்துடும். பட் உங்களுக்கு ஆர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி, அவங்க ஓன் யூனிவர்சிட்டி தான், வேறு எந்த யூனிவர்சிட்டி கூட அப்ளிகேட்டடோ அட்டானமஸோ கிடையாது, ஓன் யூனிவர்சிட்டியில் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்ஜினியரிங்கில் எம்இ ப்ரோக்ராம்ஸ் அது எல்லாமே வந்து அதெல்லாமே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ ஃபார்மசிலேயே நிறையா லேட்டரலும் டிஃபார்ம் லேட்டரலும் இது பண்ணுறாங்க. அது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே பாருங்கள். இந்த வீடியோ இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம கொடுத்துருக்கோம். இதுலேயும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, அது அப்படி இருக்கா, இது இப்படி இருக்குமா, இது ஃபீஸ் எவ்வளோ, அது எவ்வளோ, அவங்க அது சொல்கிறாங்க இது சொல்கிறாங்க, அப்படி எந்த டவுட்ஸாக இருந்தாலும் என்னோட நம்பர் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து இப்போ ஒரு கோர்ஸ் அவைலபிளாக இருந்தால் அது நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. நீங்கள் நினச்சிட்டு எங்கேயாவது வெளியூர்லேருந்து வர்றவங்க அட்மிஷனுக்கு வர்றவங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக காலேஜ் போய் பார்த்துதான் அப்படின்னு வந்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு தடவை கேட்டு போகிறது நல்லது. ஸோ உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணும், இது வந்து இந்த வந்தால் அட்மிஷன் பண்ணிக்கலாமா, இது அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிறக்காகனாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துன்னா என்னோட நம்பர் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பேச வந்து கூச்சமாக இருக்குது அப்படின்னா என்னோட நம்பர் உங்களோட ஃபேமிலியில் அப்பா அம்மா யாருக்காவது கொடுத்து இது மாதிரி யூடியூப்பில் சொல்லியிருக்காங்க கேளுங்க அட்மிஷன் இருக்கா அப்படின்னு கூட நீங்கள் கேட்டுட்டு வரலாம். ஏன்னா எல்லாம் உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்து அப்படின்னாலும் நமக்கு வந்து மெசேஜர் கால் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோட என் பண்ணிக்கிறேன். இது மட்டும் இல்லை, இது மாதிரி நிறையா
கோயம்புத்தூர்ல இருக்கிற டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸோட டீட்டெயில்டு ரிவ்யூ, ஃபங்க்ஷன் வீடியோ எல்லாமே நம்ம காலேஜில். இதுவே கற்பகம்க்கு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தனியாக, ஆர்ட்ஸ் தனியாக, அது எல்லாமே வீடியோ வரும். ஸோ 12th ஸ்டூடெண்ட் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து வீடியோ பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏ கவுன்சிலிங் கைடன்ஸ் எல்லா வீடியோவுமே நம்ம சேனலில் வரும். ஸோ அட்மிஷன் நமக்கு பெஸ்ட்டாக அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் பெஸ்ட்டான காலேஜில் சேர்த்திக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கைடன்ஸ் வந்து நம்ம உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் ராஜாவின் பார்வை உங்கள் பெருமைக்கு வரும். ஓகே, பாய்.